நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவன் மத்தியில் வந்திருக்கிறார். தேவ மகிமை வந்திருக்கிறது. ஆவியான அசைவாடுவீராக. நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரமுயர்த்தி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லேலூயா. கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம் சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பெந்தெக்கோஸ்தே நாளின் போல தெளிவான முழக்கத்தோடு. அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே நாளில் போல. அல்லேலூயா. பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. இப்போது வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை
கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்திடுவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்திடுவார். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். சபா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. முழு பலத்தோடு உங்கள் போராட்டத்துக்கு முடிவு வருது. ஆமென். உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. ஆமென். நீங்க சந்திக்கிற எதிர்ப்புக்கு முடிவு வருது. எஸ். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, தேவ சத்தம் கேளுங்கள். சண்டையின் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், கலவரத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிற சத்தத்தை கேட்டிருக்கேன், சமையல் கூடத்தில் பாத்திரம் தூக்கி அடிக்கப்படுகிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ஆமென். இப்படியான தானே சத்தம் கேட்டிருக்கிறேன். நான் இப்படி தேவ சத்தம் கேட்பது, அதான் இன்னைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். போதும். சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தத்தை ஆதி பெற்றோர்கள் கேட்டார்கள். ஆமென். ஆமென். உபாகமம் 5:4. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். கர்த்தர் உங்கள் நடுவிலே, மலையில் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு கர்த்தர் பேசினார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன், நம்மோடு பேச விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்முடைய வளர்ச்சி, அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னு இன்னைக்கு ஆட்கள் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, நல்ல பாட தெரிவது, நல்ல ஆராதிப்பது, நல்ல காணிக்கை கொடுக்கறதெல்லாம் இவர் நல்லா வளர்ந்துட்டாரு, நல்ல பாட தெரியுது, இவருக்கு நல்ல செய்தி கொடுக்க தெரியுது, இவருக்கு நல்ல ஊழியம் செய்ய தெரியுது. அதில் சார் வளர்ச்சி. தேவ உறவுடன் வாழ்வதாயா வளர்ச்சி. தேவனுடைய சத்தம் கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் குரோத், வளர்ச்சி. நல்ல பாட தெரிகிறதும், நல்ல ஆராதிக்க தெரிகிறதும், நல்ல காணிக்க கொடுக்க தெரிகிறதும், நல்ல ஊழியம் செய்ய தெரிகிறதெல்லாம் முக்கியமான காரியம் அல்ல. தேவனுடைய ஃபெலோஷிப்பில், தேவனுடைய உறவுல, தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்றதும், அவர் சத்தம் கேட்டு நடக்கிறதுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிற கமிட்மெண்ட் இருக்குதா, இஸ் அ growth, spiritual growth. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, நல்ல பாடு, நல்ல ஜோமன், அதெல்லாம் வேணும். ஆனால் அதெல்லாம் வளர்ச்சி அல்ல.
தேவனோடு இருக்கிற ஒரு காரியம். விசுவாசியா இருக்கிறது ரொம்ப எளிது, ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது கஷ்டம். விசுவாசியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லை, ஆனா தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வது கஷ்டம். ஆமென். ஊழியம் செய்வது ரொம்ப எளிது, ஆனா அவருக்கு பிரியமாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். காணிக்க கொடுக்கிறது ரொம்ப எளிது, நம்மவே காணிக்கையாய் மாறுவது கொஞ்சம் கஷ்டம். காணிக்க கொடுக்கிறது ரொம்ப எளிது, நம்மவே காணிக்கையாய் மாறுவது ரொம்ப கஷ்டம். ஆமென். சரித்திரம் படிக்கிறது ரொம்ப எளிது, சரித்திரமாய் மாறுவது ரொம்ப கஷ்டம். ஆமென். பாடுவது ரொம்ப எளிது, இந்த பாடல் வரியின்படி வாழ்வது கஷ்டம். என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில். எங்க கொடுத்தீங்க? பாட்டுல தான் இருக்குது. என்ன கையை என்ன பண்ணல, கொடுக்கல. கையை கொடுத்தா தானே அவர் நடத்துறதுக்கு. கையை நம்ம கட்டியில வச்சிருக்கிறோம், கையை அவரு கையில கொடுக்கல. கொடுத்தா தானே அவர் என்ன பண்ண முடியும், நடத்துறதுக்கு முடியும். ஆலோசனை கொடுக்கிறது, அட்வைஸ் பண்றது ரொம்ப எளிது, அந்த அட்வைஸ் படி நடக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, விசுவாசியா வாழ்வது வேறு, ஆனால் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். யோவான் 1:12 படி, ரோமர் 8:15 படி, அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த தேவ உறவுல வாழ்றதுல ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த நாட்கள்ல தேவ சத்தம் கேட்கறதுக்கு அநேகருக்கு என்ன விருப்பம் இல்ல. எல்லாரையும் போய் சிக்கிக்கிறாங்க, கடல்ல போய் சிக்கிக்கிறான், பிரச்சனை சிக்கிக்கிறான், கல்யாண விஷயத்துல போய் சிக்கிக்கிறாங்க, வீடு கட்டல போய் சிக்கிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் +2 முடிச்ச பின்னாடி பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு சரியா தெரியாம சிக்கிக்கிறாங்க. ஏன்னா மண்ட அறிவு, உலக அறிவு, படிப்பறிவு, வயதின் அறிவு தான் அவங்கள நடத்துதே தவிர ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். இன்னும் தேவனால் நடத்தப்படுகிற, தேவனால் போதிக்கப்படுகிற, தேவ சத்தம் கேட்க நடக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய இருக்க அநேகருக்கு இன்னைக்கு இல்ல. உலக ஞானத்தில் நடக்கிறதுனால தான் பிரச்சனை. தேவ சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய உன்னதமான அனுபவத்துக்கு வந்துச்சுன்னா அவர் அற்புதமான நடத்துவாரு, அதிசயமா என்ன பண்ணுவாரு, நடத்துவாரு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நமக்கு உடனே என்ன தோணும், யார்கிட்ட கேட்கலாம், எந்த பேங்க்ல லோன் போடலாம், யார்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம், அந்த மண்ட அறிவு தான் இருக்குதே தவிர 1 லட்சம் ரூபாய் தேவை, தேவ சமூகத்தில் போனால் தேவன் எனக்கு ஏதாவது ஒன்றை ஆயத்தப்படுத்தி தருவார் என்கிற ஞானம் நம்மகிட்ட இல்லை. ஆமென். ஒரு பிள்ளைக்கு திருமணம் என்று வந்து விட்டால் எதை முக்கியத்துவப்படுத்துறோம்? பையனுடைய அழகு, வாங்குற சம்பளம், குடும்பம், அவன் வைத்திருக்கிற சொத்து, ஈச் அண்ட் எவ்ரிதிங் இதான் முன்னப்படுத்துறோம். அதான் சிக்கல். தேவன்கிட்ட போய் கேட்டிருக்கிறோமா? என்னைக்காவது தேவனே என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகனுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின மணமகன் யார், மணமகள் யார் என்றாவது தேவன்கிட்ட போய் தேவ சத்தம் கேட்டிருக்கோமா? இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தடுமாற்றம், ஏன் பலவீனம், ஏன் சிக்கல், ஏன் போராட்டம், ஏன் தடுமாற்றம், ஏன் இழப்பு, ஏன் நஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் பாதிப்பு, ஏன் குடும்பம் பிரிகிறது, எதிர்காலம் ஏன் பாதிக்கப்படும்? தேவனால நடத்தப்படுகிற, தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லை. இந்த ஊழியக்காரர் எனக்கா ஜெயிப்பாரு, அந்த ஊழியக்காரர் எனக்கா ஜெயிப்பாரு. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம நடத்துவதற்கு விருப்பமுள்ள தேவன் என்னை அனுதினமும் நடத்த என் தேவன் விரும்புகிறார். ஏன் அந்த தேவ சத்தம் கேட்க முடியவில்லை? ஒரு 7 குறிப்புகள். ஏன் தேவன் நம்மோடு பேச முடியவில்லை? மனம் திரும்பாத இருதயம். 1, மனம் திரும்பாத இருதயம். 2, கடினமான இருதயம். கடினமான இருதயம். இருதயம். கீழ்ப்படியாத இருதயம். 3வது, கீழ்ப்படியாத இருதயம். கீழ்ப்படியாத இருதயம். இருதயம். அடுத்தது, தேவ உறவை விரும்பாத இருதயம். தேவ உறவை விரும்பாத இருதயம். இந்த உறவை யாம் விரும்பல. ரட்சிக்கப்பட்ட தேவ தேவ சமூகத்தில் வரும்போது இருதயத்தை இந்த தேவ உறவு தான் அலசி ஆராயும். உறவை விரும்பணும். என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொன்னா என் உறவு அது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் என் அப்பாவே
அப்ப நம்ம தேவ சமூகத்துல போகும்போது என்ன பண்றோம்? அப்பாவை பிள்ளை சந்திக்க போகுது. அதிகாலையில் எழும்பி சமூகத்துல வந்து நெல். ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராய் வரும் அழைப்பு, என் சத்தம் கேட்க என் சமூகத்துக்கு வா என்கிற அந்த சத்தம் தேவனிடமிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிறக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாலையில் எழுந்து என் சமூகத்தில் என் சத்தத்தை கேட்கவா என்கிற அந்த சத்தம் ஒவ்வொரு மனிதனையும் தேடி வருகிறது. ஆனால் அந்த சத்தத்தை புறக்கணிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் கீழ்ப்படிந்து அவருக்கு நேரம் கொடுத்து தேவனோடு இருப்பதற்கு நேரம் செலவிட விரும்புகிற ஒரு விசுவாசி தடுமாறவே மாட்டான். அவன் வாழ்க்கையில வெற்றியா துவங்குவான். காரணம் என்னன்னா, அந்த உறவு அவனை உருவாக்கும். தேவனோடு இருக்கிற உறவு உங்களை உருவாக்கும் என்று சொல்லுகிறேன். மலைக்கு மேல மோசே இருந்துட்டு கீழே வந்தபோது மோசையின் முகத்தை பார்க்க முடியல. கொலையில தொடங்கின ஊழியம், மோசைக்கு ஊழியம் கொலையில தொடங்கிச்சு. ஆனா கடைசியில தனக்கு விரோதமாய் பேசின மிரியாமுக்காக கெஞ்சி மன்றாடி பிரார்த்தித்தான் மோசே. சுபாவம் மாறிட்டு தினமும் மோசே குணங்களில் மாற்றப்பட்டான். தேவ சத்தம் கேட்கிற மனிதன் நாளுக்கு நாள் குணத்துல கேரக்டர்ல சேஞ்ச் ஆகிட்டே இருப்பான். வாழ்க்கை மாறியா தேவனோட உறவுல இருந்துச்சுன்னா, தேவனோட இருக்கிற ஃபெலோஷிப் உன் சுபாவத்தில் கேரக்டர்ல சேஞ்சிங் ஆகிட்டே இருப்பேன். தேவ சத்தம் கேட்க அன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது, ஸ்தேவான் ஜெபித்த போது, ஆண்டவரே அறியாம செய்யறாங்க பிழைய மன்னிங்கன்னு சொன்னான். ஆமென். அப்போ அவருடைய முகம் பிரகாசித்தது. தேவ உறவில் வாழுகிற ஒரு மனிதன் நாளுக்கு பண ஆசையை ஜெயிச்சிருவான். அதெல்லாம் அவனுக்கு குப்பையா தெரியும். இயேசு பொன்னா தெரியும். தேவ உறவில் வாழ்ந்தா அதான் சேஞ்சிங். அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அடுத்தது மன்னிக்காத இருதயம். ஏன் சத்தம் கேட்க முடியல? மன்னிக்காத இருதயம். ஆமென். இன்னும் என்ன இருக்கு மனசுக்குள்ள என்னது? மன்னிக்கிற இருதயமா? நம்முடைய இருதயம் என்ன பண்ணல? மாறல. மன்னிக்கிறதுக்கு இருதயமே நம்மகிட்ட வர மாட்டேங்குது. நமக்கு விருப்பமெல்லாம் இருக்குது, ஆனா மன்னிக்க நம்மளால முடியவே இல்லை. நான் சொல்றேன், தேவ சத்தம் கேட்கிறவன், தேவ உறவு இருக்கிறவன், நம்ம கொலை செஞ்சா கூட மன்னிப்போம். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு டெப்த். பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் ஆண்டவர் அழைச்ச போது வேலையையும் நல்ல பொருளையும் தொழிலையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படும். ஏன் நமக்கு பணம் பெருசா தெரியுமா? சொத்து பெருசா தெரியுமா? வேலை பெருசா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத அளவுக்கு நம்முடைய ஏன் இன்வால்வ் ஆகிறோம் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை டேஸ்ட் பண்ணல. கிறிஸ்துவின் அன்பு இருக்குன்னு தெரியும், ஆனா டேஸ்ட் பண்ணல. இயேசு நல்லவர் என்பதை அவர் ருசித்து பார்த்தாதான் ஆண்டவருக்காக இழக்கிற மனசு வரும். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா யாருக்கு லாபம்னா, மன்னிக்கப்படுகிறவங்களுக்கு லாபம் இல்ல, உனக்கு தான் லாபம். ஏன் தெரியுமா? அது இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நீ சமாதானமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. யாருக்கு லாபம்னா மன்னிக்கிற உனக்கு தான் லாபம். மன்னிச்சிடுங்க. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. புதிய ஏற்பாடு சபை பிடிச்சா கபடமில்லாத இருதயத்தோடு. அப்ப புதிய ஏற்பாடு சபை யார் தெரியுமா? கடினமான பிரசங்கம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். ஆமென். பேதுரு கடினமா பேசுறான், ஆனால் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு சபைக்குள்ள வந்தாங்க. அவங்க தான் எத்தனை பேரு? 3000 பேர். அவங்க வசனத்தின் ஆழத்தில் வாழ்ந்தார்கள், வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்தார்கள், வசனத்தின் வல்லமையில் வாழ்ந்தார்கள், வசனத்தின் அபிஷேகத்தில் வாழ்ந்ததுனால his character is changed. சுபாவத்தில் மாற்றம் உண்டாச்சு. அவங்க இடத்தை அசைச்சாங்க.
சிங்காசனத்தை அசைச்சாங்க, சிறைச்சாலை அசைச்சாங்க, மந்திரவாதி அசைச்சாங்க, பூசாரி அசைச்சாங்க, ராஜாக்கள் அசைச்சாங்க, அரசியல் தலைவர்கள் அசைச்சாங்க, எதிர்த்து நின்றவங்களை அசைச்சாங்க. பிரேயர் இன்னைக்கு நம்மகிட்ட அது இல்லை. தெய்வ சத்தம் கேளுங்கள், தேவ உறவில் வாழுங்கள். ஆறாவது, உலக ஆசையால் நிறைந்த இருதயம். நம்ம ஆசை, நம்ம இருதயத்தை எது நினைச்சிருக்கு? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. ஆமா, அதனால வீடு வேண்டாம்னு சொல்ல, எல்லாம் நல்ல 4 வீடு கட்டுங்க. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சேர்ந்து பாடலாம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. இந்த நோட்டில் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், ஆமென். புரியாதவர்கள் புரியாமல் இருப்பாங்களாக. இந்த பணத்துல ஒரு ஸ்பிரிட் கிரியை செய்யுன்ற. பணம் வேணும்னு சொல்ல, பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் பணத்துக்கு மேல ஆசை வைக்காத. யாராவது பணத்தை நிறைய எண்றீங்களா? வெரி கேர்ஃபுல்லி, உனக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். கவனமா இல்லாவிட்டால், ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், ஞானமா இல்லாவிட்டால், விவேகமா இல்லாவிட்டால், தேவ அன்பு இல்லாவிட்டால், தேவ வழிநடத்தல் இல்லாவிட்டால், தேவ போதனை இல்லாவிட்டால், இது ஒன்ன ஏமாத்த, வஞ்சிக்க, தடுமாற பண்ண இடம் இருக்கிறது. நகை போட்டுறது தப்பு இல்லை, ஆனா அந்த நகையை ஒன்ன அடிமைப்படுத்த கூடாது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு நான் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ண தப்பு இல்லை, ஆனா அதுக்கு அடிமை ஆக கூடாது. சரி, அடுத்தது 7வது, பெருமை நிறைந்த இருதயம். பெருமை நிறைந்த இருதயம். 7 காரியத்தை சொன்ன. நம்பர் 1, மனம் திரும்பாத இருதயம், கடினமான இருதயம், கீழ்ப்படியாத இருதயம், தேவ உறவை விரும்பாத இருதயம், மன்னிக்காத இருதயம், உலக ஆசையால் நிறைந்த இருதயம், பெருமை நிறைந்த இருதயம். இது இருந்தா நம்ம தேவ சத்தம் கேட்க முடியாது. தேவ சமூகத்திற்கு வாருங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்படி வரும்போது நமக்கு கிடைக்கிற 7 ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, வசனம் கிடைக்கும். சங்கீதம் 119, 147, 148. சங்கீதம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமென். வசனத்திற்கு நான் காத்திருப்பேன், வசனத்தை தியானிப்பதற்கு என் கண்கள் விழித்துக் கொள்ளும். 2 காரியத்தை பார்க்கிறோம். 1, வசனத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். 2வது, வசனத்தை தியானிக்கிற நேரம். காலையில் எழும்பினா இட்லியும் ஒரு ஆம்லேட்டும் 3 வகை சட்னியும் கொடுப்பாங்க, அது உடம்புக்கு. ஆனா ஆத்மாவுக்கு வேண்டிய வசனத்தை நீ தான் பெறணும். உடம்புக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆத்துக்காரி சமைச்சு கொடுப்பாங்க, ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்க தான் தினமும் தேவ சமூகத்துல பெறணும். வார்த்தைகள் கிடைத்த உட்கொண்டேன், அது எனக்கு இன்பமாய் இருந்துச்சு. எரேமியா 15:16. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ஆமென். வார்த்தை உண்டாகும். 1 ராஜாக்கள் 17:2 எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனோடு இணைந்திருக்கிற நேரம் காலை நேரம், தேவ சத்தத்தை கேட்கிற நேரம் காலை நேரம், தேவ வசனத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் காலை நேரம். கரங்களை உயர்த்தி, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். தேவ சமூகத்திற்கு வாருங்கள், தேவ சத்தத்தை கேளுங்கள். நம்பர் 1, தேவனுடைய வசனம் கிடைக்கும். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை. உனக்கு வார்த்தை உண்டாது காலையில. ஆமென். இலைப்படைந்து இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், தடுமாறி இருக்கலாம், தள்ளாடி இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், சஞ்சலமா இருக்கலாம், தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனா காலையில ஆண்டவரிடம் இருந்து வருகிற ஒரு வார்த்தை உன்னை தூக்கி அப்படியே நிறுத்தும் பாரு. ஆமென். இஸ் வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை அப்படி பழகணும். தேவனால பலப்படுத்துகிற வாழ்க்கைக்குள்ள வரணும். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிடணும். ஆமென். தினமும் ஒரு வாக்குத்தத்தம், மாசம் ஒரு வாக்குத்தத்தம், எல்லா நாளும் வாக்குத்தத்தம் தான். இதெல்லாம் நம்பி ஏமாந்துட கூடாது. நீங்க படிச்ச எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை உண்டாக வேண்டும். ஆமென். அதனாலதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தையை அவன் நம்பி போனான் என்று வாசிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி அவர் குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. சிஸ்டர் ஜாய்ஸ் மேல் சொல்றாங்க, ஒரு மனிதன் காலையில் போய் தேவ சமூகத்தில் வந்து ஒரு வார்த்தையை கேட்பானால் பல வருஷம் அந்த வார்த்தை அவனை வாழ வைக்கும்ன்றாங்க சிஸ்டர் ஜாய்ஸ் மேயர். நல்ல தூக்கி விடுகிற செய்தி, நம்முடைய மனதை ஸ்திரப்படுத்துகிற செய்தி அவங்க பேசுவாங்க. முதல்ல தேவ சமூகத்துக்கு வாருங்கள், தேவ சத்தத்தை கேளுங்கள், தேவ வார்த்தையை பெறுங்கள். நம்பர் 2, இரண்டாவது ரோமர் 8:14. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது வழி நடத்துதல் உண்டாகும், வார்த்தை உண்டாகும். இரண்டாவது வழி நடத்துதல் உண்டாகும். ஆமென். எலியாவுக்கு நீ கிழக்குமா போய் கேரி தாட்ட கடையில இரு அப்படின்னாரு. தாவீது போய் கேட்டார், ஆண்டவரே இந்த தண்டை தொடரலாமா? ஆமா. முதல் நாள் சொன்னார் நீ தண்டை முடியும். 2ஆம் நாள் சொன்னார், இல்ல அப்படி போகாத, நீ முசுக்கொட்ட பிள்ளைக்கு கீழே இருந்து சத்தம் கேட்கும்போது போ. உனக்கு நீங்க தேவ பிள்ளைகள் யார் தெரியுமா? எப்போதாவது பெற்ற அபிஷேகத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, அனுதினமும் பெறுகிற அபிஷேகத்தில் வாழ்கிறவர்கள். எப்போதோ பெற்ற அந்நிய பாஷையில் இல்ல, எப்போதோ பெற்ற அபிஷேகத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, அனுதினமும் தேவ சமூகத்தில் போய் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா உம்மை பார்க்கிறேன் அப்படின்னு அப்பாவை பார்க்கணும். இரண்டாவது வழி நடத்துதல் உண்டாகும். மூன்றாவது சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது சமாதானம். சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். என்னாகும் 6:24-25 கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் உங்களோட இருக்கட்டும். மூணாவது வார்த்தை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. அப்படி சொல்லிதான் என்ன பண்றோம்? பிளஸ் பண்றோம். பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சமாதானம் இருதயத்தை விட்டு ஒரு பாய் தூக்க முடியாது. சமாதானத்தை கொடுத்தவர் அவரு. சமாதானத்தில் இருக்கிற நம்ம உள்ள இருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிற தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், மேனேஜர் திட்டுவான், தொழிலாளி திட்டுவான், என்ன திட்டினாலும் இருதயத்துல சமாதானத்தை மட்டும் ஒரு பய திருடவே முடியாது. வார்த்தை கிடைக்கும், வழிநடத்தல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அடுத்தது சத்துருவை மேற்கொள்ளும் கிருபை கிடைக்கும். நாலாவது சத்துருவை மேற்கொள்ளும் கிடைக்கும். லூக்கா 10:19 சத்துருவை மேற்கொள்ளும் கிருபை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஒரு கம்பெனில மேனேஜர், ஐடி கம்பெனில இருக்கிறீங்க, நிறைய ப்ராஜெக்ட் நீங்க செய்றீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், ஒரு தகப்பனா இருந்தா மனைவியை நடத்துறது, பிள்ளைகளை நடத்துறது, அந்த ப்ராஜெக்டை சரியா
நேர்த்தியாய், அழகாய், மேல் அதிகாரிகள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு திருப்தியா, ஞானமா, விவேகமா, புத்திசாலித்தனமா, கம்பெனிக்கு லாபம் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு செய்யணும்னா தேவன் கொடுக்கிற ஞானம் வேணும். அதை பெற்றுக்கொள்கிற இடம் தான் தேவ சமூகம். பிரைஸ் காட், அல்லேலூயா. சத்துரு வருகிற பிரச்சனை கண்டிப்பா உண்டு. சில நேரங்களில நம்ம சுத்தி நிற்கிறவங்களே காரியங்களா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி சத்துருவை மேற்கொள்ளும் கிருபைகளை கர்த்தர் தருவார். ஐந்தாவது பலனை தருகிறார். பலன், தெய்வ பலன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஒரு 10 நிமிஷம் டங்ஸ்ல பேசினா அந்த பலன் நம்மளை நெருப்பிட்டே இருக்கும். அந்த நாள் முழுவதும் தேவ பலன் நம்மளை நெருப்பிட்டே இருக்கும். அந்த தேவ பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். என் பலவீனத்தில் உம்முடைய பலன். அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய பலவீனம் நமக்கு பயங்கரமான பலவீனம். அப்ப நம்ம சொல்றோம், ஆண்டவரே இன்னைக்கு கம்மல்ல வேலை இருக்கு, கம்மல்ல 5 மணிக்கு வீட்டுக்கு வரணும், 9 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டி இருக்குது. ஆனா அந்த பலத்தை எனக்கு தாங்க. அந்த பலனை கத்த கொடுக்கிறாரு. ஆறாவது ஜெயத்தை தருகிறார். தானியேல் 6 அதிகாரம் கடைசி வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். ஆண்டவர் ஜெயத்தை என்ன பண்ணுவாரு? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா யாரு கூட இருக்கிறா? அந்த நாள் முழுவதும் இருக்கிறாரு. அப்ப எப்படின்னு கேட்டீங்க, நம்ம காலையில போய் தேவ சமூகத்துல போயிட்டோன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நான் உங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்றேன். என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், என்னுடைய கல்வி, என்னுடைய பணம், என்னுடைய ஞானத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஓரத்தில் போட்டுட்டு இந்த நாள் முழுவதும் நீர் என்ன நடத்துங்கன்னு தேவனை சார்ந்து கொள்கிறேன், உம்மை பின்பற்றுகிறேன் என்பதற்கு அடையாளம் தான் தேவ சமூகத்துக்கு போறது. காலை ஜெபிக்காம போலாம், அது என்ன அர்த்தம்? நான் வாழ்ந்துக்கிடுவேன், உம்முடைய தயவே எனக்கு தேவை இல்லை. எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, நான் வாழ்ந்துடுவேன், உங்களுடைய சப்போர்ட்டே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா தேவ சமூகத்துக்கு வந்தா உங்களை நான் டிபெண்ட் பண்றேன், உங்களை சார்ந்திருக்கிறேன் அப்படி என்பதற்கான அடையாளம். அவரை கபத்துல போகும்போது ஆமென், அல்லேலூயா. தேவ உறவை இழக்காத. உறவை என்ன பண்ணாத? பணம் போனா போது உறவை இழக்காத. சொல்ல உங்களுக்கு சத்தமே வர மாட்டேங்குது. பணம் போனா போது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய சொத்து தேவன் கொடுக்கிற சுகம். ஆமென். இரண்டாவது தூக்கம். தூக்கத்தை விற்கிற அம்பானிகளும் அதானிகளும் இன்னும் உலகத்தில் பிறக்கவில்லை. புரியாத? அதை யார் தரணும்? கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார். மனைவிக்கு கணவர் புடவை வாங்கி கொடுக்க முடியும், தூக்கத்தை வாங்கி கொடுக்க முடியாது. டாக்டர் மாத்திரை எழுதி கொடுக்க முடியும், சுகத்தை வாங்கி கொடுக்க முடியாது. அதெல்லாம் அவரு. ஏழாவது சத்துருவின் தந்திரங்களை சொல்லி தருவார். சத்துருவின் தந்திரங்களை சொல்லி தருவார். 1 Corinthians 2:11 வாசிங்க. பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப அந்த நாள்ல சத்துரு வைத்திருக்கிற கண்ணி, சத்துரு வைத்திருக்கிற குழி, அதெல்லாம் தாண்டி கடந்து போவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கிருபை தருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிருபை தருவாரு. கிருபை தருவாரு. 7 காரியத்தை தரணும்னா காலையில எங்க வரணும்? தேவ சமூகத்துல வரணும். வானத்தையும் பூமி உண்டாக்குற தேவனுடைய ஆறுதல், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய worship, அப்படி வாழ கத்துக்கணும். அதுதான் வளர்ச்சி. அப்படி வளரணும். சங்கீதம் 41:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 41:11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம நடந்துட்டே இருக்கிறோம், நம்மள நேர் வழியில நடத்துறோம். அப்படி குறுக்கு வழியில போனேன்னு வச்சுக்க, ஒரு சத்தம் வரும். ஏசாயா 30:21. ஏசாயா 30 அதிகாரம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். காதுல கேட்கும். ஆமென். சத்தம் காதுல கேட்கும். ஆமென். நல்ல சத்தமா சத்தம் காதுல கேட்கும். அவருடைய பிள்ளைனா, பிள்ளை ஸ்தானத்துல வந்துட்டேன்னா
உன்னோட அவர் பேசுவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. என் தேவன் என்னோட பேசுவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது அதான் எலியா சொன்னான், என்னை நேர் வழியா நடத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:6 சொல்லுது, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய சன்னதியில் போய் காதுகள்ல ஏறிச்சு. நம்முடைய ஜெபம் அவருடைய காதுகளிலே போய் ஏறுகிறது. ஆமென். அதை குனிந்து சிங்காசனம் கவனிச்சு கேட்கிறாரு, தேவ சமூகத்துக்கு வா, வா தேவ சமூகத்துக்கு, தேவ சத்தத்தை கேட்கவா, நீ வளர்ந்துருவ. சங்கீதம் 17:15, சங்கீதம் 17:15, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமா, அப்படி யாருக்கு முகத்தை பார்க்கணும்? முதல்ல யாருக்கு முகத்தை பார்க்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு தான் மனைவி கணவனுடைய முகத்தையே பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கணும். தேவனோட பேசின பின்புதான் உலகத்தோட பேசணும். தேவ சத்தம் கேட்ட பின்தான் உலகத்தோட பேசணும். அப்படி இருக்கிற போது மகிமையான ஆசீர்வாதம் இருக்கும். பிள்ளை பால் குடிக்க அம்மா மடியில படுத்திருக்கும், அப்படியே தூங்கும். விழிச்சா யாருக்கு முகத்தை பார்க்கும்? அம்மா முகத்தை பார்க்கும். நம்ம விழிக்கும் போது தேவனுடைய முகத்தை பார்க்கணும். அப்படி என்ன பண்ணணும்? பழகணும். சொல்லுங்க, பழகணும், பழகணும். ஆமென், ஆமென். தேவ சமூகத்துக்கு வருவதை தடை செய்கிற ஆவிகள் உண்டு. உங்க ஜெப நேரத்தை தடுமாற பண்ணுகிற ஆவிகள் உண்டு. தேவ உறவை கெடுக்கிற ஆவி உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாம வாழ வச்சு தேவனை விட்டு உன்னை உடைச்சு தூக்கி எறிகிற ஆவிகள் உண்டு. பொல்லாத ஆவியை எத்திடு, காலுக்கு மேல மிதிச்சு தூக்கி எறிஞ்சிடு. தேவன் சொல்லு, உங்க உறவு தான்ப்பா முக்கியம், உங்க அன்பு தான்ப்பா முக்கியம், உங்க ஆசீர்வாதம் தான் முக்கியம். எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. காலையில போனா ஒரு நெருப்ப இருதயத்துல பற்ற வைப்பாரு, யாரும் அணைக்க முடியாது. அன்பு என்ப நெருப்பை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, தேவ பலனை, தேவ பிரசன்னத்தை எரிய வச்சிட்டு இருப்பாரு. எந்த சத்தம் உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இந்த வசனம் வந்த உடனே உள்ள கொழுந்து விட்டு எரியலையா? அப்ப அணைஞ்சு கிடக்கிறேன்னு அர்த்தம். ஆவியான ஊதுவாரு ஜெப நேரத்துல. அந்த கருப்பு சிகப்பா மாறும். உங்க அழகு மாறிடும், உங்க வயசு குறைஞ்சிரும், உடல் பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், தேவ உறவுல வாழ்ந்துருவீங்க. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் கரங்களை தட்டி உடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென், ஆமென். நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. கரம் தட்டி உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென், ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவும் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவும் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உற்சாகமாய் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என்
இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும், விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ரெண்டு கரங்களை விரித்து நீங்க சின்ன பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஜீசஸ் லோ ஆவியானவரே உன்னத பலன் நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். சரீரத்தை தேவ பலன் நிரப்புகிறது. ரிசீவ் ரிசீவ். சமாதானத்தை ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள். எனக்கு ஏசையா ஏசையா தந்தீரையா, சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. கரங்களை விரித்து நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 கோடி கோடி நன்றி. ராகாந்தா ராகாபாலாரா ரீபா காந்தாரா ரீபா கந்து ராக்குலரோ எல் ஷடாயே. தேவ சமூகத்திற்கு வாருங்கள், தேவ சத்தத்தை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு வாழ்க்கையை துவங்குங்கள். தேவ சமூகத்திற்கு வாருங்கள், தேவ சத்தத்தை கேளுங்கள். வெற்றியோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை துவங்குங்கள். கிருபாகரனே, மகிமையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். நான் காலை தேவ சமூகத்துக்கு வருவேன்னு சொல்றவங்க அர்ப்பணிங்க, ஆசீர்வதிப்பார். ஆமென்.